காங்கிரஸாக இருந்தாலும் பாரதிய ஜனதா கட்சியாக இருந்தாலும் தேசிய கட்சிகள் அந்த கட்சிகளுடைய மாநில தலைவர்கள் தனிப்பட்ட செல்வாக்குள்ள தலைவர்களாக வளருவதை விரும்புவதில்லை. அண்ணாமலை அப்படிதான் விரும்பாமல் போயிட்டாங்க. அதுதான் காரணம். பிரதமர் மோடி அவர்களை முன்னிறுத்துவதை கூட அவர்கள் விரும்பவில்லை என்று நாம் கேட்கின்றோம். அப்படி இருக்கிறப்ப இங்கே வந்து அண்ணாமலைக்காக வந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க எதிர்பார்க்கலாம். மற்ற கவனத்தில் செலுத்துறதை விட கொங்கு பகுதிக்கு அதிகமாக வரக்கூடிய அரசுகள்லாம் கவனம் செலுத்துறாங்க சார். ஏன்னா இங்கேருந்து வரி பகிர்வு அதிகமாக போகுது. அந்த மாதிரி நீங்கள் குரல் எழுப்பியிருக்கீங்களா சார்? நான் வந்து கொங்கு மண்டலத்துக்காக கட்சி வச்சிருக்கேன். ஓகே, நான் கேட்கத்தானே செய்வேன். இப்போ கொங்கு பகுதியில் பல காலமாக எடுத்துட்டு வந்த ஒரு கோரிக்கை என்ன வந்ததுன்னா அந்த பிசிஆர் சட்ட எதிர்ப்பு போராட்டம் இருந்துட்டு இருந்தது. இப்போவும் அது உயிர்ப்போட இருக்கா சார்? கேடயமாக கொடுக்கப்பட்ட அந்த பாதுகாப்பு வாளாக மாறிய காலம் உண்டு. ஆனால் இன்னைக்கு வந்து எல்லாம் படிச்சுட்டாங்க, விழிப்புணர்வு வந்துடுச்சு, அதுவே ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிருக்கு. இப்போ நீங்கள் சொல்லுங்கள் சார், படித்து எல்லாம் ஒரு மாதிரி விழிப்புணர்வாக வந்துட்டாங்க அந்த மாதிரி சொல்கிறீங்க. ஆனால் இன்னமும் தொடர்ந்து ஆணவ கொலைகள் அந்த பகுதியில் நடந்துட்டாங்க சார் கொங்கு பகுதியில். சார் நீங்கள் தொடர்ந்து இப்போ அந்த வள்ளிக்கும்மி கடந்த வாரத்தில் முதல்வர் கூட்டிகிட்டு போய் அந்த சான்றிதழ் கொடுத்து போன வருஷம் திண்ண சாதனை இதெல்லாமே பண்ணிருந்தீங்க. இப்போ அதை வந்து ஒரு சாதிய சடங்கோடு ஒப்பிடுறாங்க இல்லையா சார்? எதனால் சொல்கிறீங்க? அதை வந்து இல்லை இந்த மக்கள் மட்டும்தான் பண்ணுவாங்க, இவங்க மட்டும்தான் ஆடுவாங்க. அப்படி யார் சொன்னாங்க? அதுக்கு தான் டேட்டா வச்சு. திரு யுவராஜ் சிறையிலேருந்து வெளியில் வந்தாங்க. அவருக்கு வந்து ஒரு மாதிரி நாயக பிம்பம் கட்டமைச்சு வெளியில் அழகாக போர்ட்ரேட் பண்ணாங்க. இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இந்த கேள்வி கேட்கறது மூலமாக நீங்கள் ஏதோ ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்கு விரும்புகிறீங்க. நம்ம மேலே வச்ச ஒரு விமர்சனம்னா இந்த ஆணவ படுகொலை இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு இருக்குது சார். இப்போ வந்து அதுக்கான ஒரு விழிப்புணர்வு நம்ம கொடுத்துட்ருக்கோமா அந்த பசங்களுக்கு? இப்போ எஜுகேஷன் ஆகி வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்கிறீங்க. இப்போ வந்து ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி அதான் 1-2 விஷயம் ஏதாவது நடக்கும். அதை வந்து காவல்துறை வந்து ஸ்ட்ரிக்டாக வந்து நடவடிக்கை எடுக்கிறாங்க. முழுசாக 100% நான் கேரண்டியாக கொடுத்த முடியும். சார் விஜய் உங்களை கூட்டணி கலைச்சா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு? சம்பந்தம் இல்லாமல் நீங்கள் பேசலாங்க. சார் வணக்கம். வணக்கம்ங்க சார். தமிழ்நாட்டில் ஏற்கனவே பல கட்சிகள் இருக்குது. கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி உருவாக்க காரணம் என்ன? இப்போ தற்போதைய அந்த நிலை என்னவா இருக்குது சார்? நீங்கள் ஆரம்பித்த நோக்கம் இன்னைக்கு முன்னேற்றம் அடைந்திருக்கீங்களா? கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியை பொறுத்தவரை கொங்கு மண்டலத்தினுடைய திட்டங்களை அரசாங்கத்தில் கேட்டு பெற வேண்டும், சரியான நேரத்தில் அவற்றையெல்லாம் செயல்படுத்த வேண்டும். மொத்தத்தில் கொங்கு மண்டல மக்களுடைய நன்மைக்காக இந்த கட்சியை துவங்கினோம். தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். பல்வேறு விஷயங்களை இன்றைக்கு சாதித்திருக்கிறோம். அந்த மன நிறைவோடு வளர்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு தான் சொல்லுவோம். கொங்கு தேசம் அப்படிங்கிற ஒரு இதை வந்து நீங்கள் முன்னெடுத்தீங்க. ஏற்கனவே தமிழ் தேசியம் அப்படிங்கிறது உள்ளே இருந்தது. இப்போ இந்திய தேசியம், அதுக்குள்ளே தமிழ் தேசியம் அடங்குது. அதுக்குள்ளே ஒரு வட்டாரமாக வந்து கொங்கு தேசியம் அப்படிங்கிறதையும் ஒன்று உள்ளே எடுத்துகிட்டு வந்தீங்க. இது ஒரு ஆரோக்கியமான விஷயம் தான் நம்ம சார். அதாவதுங்க அந்த பகுதிக்கான ஒரு ஆக்கப்பூர்வமாக அந்த திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு ஒவ்வொரு கிராமத்தில் கூட ஒரு அமைப்பு இருக்குது. அதுக்காக நீங்கள் பிரிவினைன்னு சொல்ல முடியாது. ஓகே. அந்த பகுதிக்கு இப்போ நான் வந்து சட்டமன்றத்தில் எழுந்தாவே முதலமைச்சருக்கு தெரியும். இது வந்து பகுதி சார்ந்த பிரச்சனைகள் தான் நீங்கள் எழுப்ப போகிறீங்க, இல்லைன்னா மக்கள் சார்ந்த பிரச்சனை. ஓகே. அது ஒரு கொங்கு மண்டலம் சார்ந்த நலன் சார்ந்த விஷயங்களுக்கு தான் நான் எழுவேன். ஸோ அந்த விஷயங்களை தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கோம். பல்வேறு விஷயங்களை அதன் மூலமாக சாதிச்சுக்கிட்டும் இருக்கிறோம். பல்வேறு கட்ட போராட்டங்களையும் பண்ணுறோம். அது மூலமாகவும் தீர்வை காண்றோம். ஆனால் அல்டிமேட் நோக்கம் வந்து அந்த பகுதிக்கான வளர்ச்சி திட்டங்கள், நம்ம சார்ந்திருக்கிற விவசாயம், அதே போல் அதற்கு தேவையான தண்ணீர், அதான் மெயின் நீர்ப்பாசனம், அப்புறம் சார்ந்த தொழில்கள், ஜவுளி தொழிலாக இருந்தாலும் சரி அல்லது இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் சரி, அந்த தொழில்களை பாதுகாக்கணும். இது மாதிரி விஷயங்கள் தான் நம்முடைய நோக்கமாக இருக்குமே ஒழிய ரொம்ப கொள்கை பேசக்கூடியவங்க நாங்கள் இல்லை. ஓகே. இப்போ நீங்கள் தொழில் சார்ந்து இந்த மாதிரி சில விஷயங்கள் முன் வச்சிங்க சார். ஆனால் இப்போ திருப்பூர்லேருந்து பல நிறுவனங்கள் சூரத்துக்கும் இந்த மாதிரி போகிறதாக சொல்கிறாங்க. தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு விமர்சனமாக வைக்கிறதுன்னு குற்றச்சாட்டாக கூட வைக்கிறாங்க. என்னன்னா இன்னமும் வந்துட்டு அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் நம்ம இன்னும் உருவாக்கலை, நம்ம புதிய கண்டுபிடிப்புகள் இன்னும் இதாகலை, அதில் பர்டிகுலராக அந்த திருப்பூர் போன்ற பகுதிகளில் வந்து அந்த விஷயங்களை முன்னெடுக்கலை அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்கிறாங்க சார். இதனால தான் வந்து பல்வேறு நிறுவனங்கள் சூரத்து இல்லை வட இந்தியா மாதிரியான நிறுவனங்களுக்கு போகிறாங்க அப்படிங்கிறாங்க. இதுக்கு நீங்கள் தான் அழுத்தம் கொடுத்தீங்களா சார்? இதுக்கு திட்டம் வச்சுருக்கீங்களா? உண்மைதான். அதாவது அந்த காலத்தில் வந்து நீங்கள் வந்து இப்போ வந்து விசைத்தறிகள் இருக்கு, யாரும் ஒருத்தர் ஆரம்பிச்சிருக்கணும் இல்லையா? அப்போ வந்து யாரும் ஒரு விதை போட்டு அதை ஆரம்பிச்சிருக்காங்க. அது இன்றைக்கி வந்து லட்சக்கணக்கான பேர்த்துக்கு
வாழ்வாதாரத்தை கொடுக்குற ஒரு தொழிலாக இருக்குது. அதே மாதிரி லாரி நாமக்கல்ல, திருச்செங்கோட்டில் ரிக்கு, இது எல்லாமே வந்து ஒரு இன்னோவேஷனாக கண்டுபிடிச்சது தான். அப்புறம் ஒவ்வொருத்தராக இன்றைக்கி வந்து பரவிட்டே இருக்குது. இன்றைக்கி திருச்செங்கோடு ரிக்கு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிறத விட ஆப்பிரிக்காவில் இருக்கிறது அதிகமாக இருக்குது. ஆப்பிரிக்காவில் இருக்க எல்லா நாட்டிலையும் அங்கே வந்து தண்ணிக்காக போர் போடுறோம்னா அந்த ரிக்கு அத்தனையும் திருச்செங்கோட்டை சார்ந்தது. ஸோ இப்படி வந்து அந்த தொழில் வளர்ந்துருக்கு. ஆனால் அந்த டெக்ஸ்டைல், லாரி, ரிக்கு இது மாதிரி தொழில்களை விட்டுட்டோம்னா புதுசாக ஏதாவது அந்தளவுக்கு வந்திருக்கா அப்படின்னு பார்த்தா இல்லை. அதான் நீங்கள் சொல்கிற ஜவுளிலேயே வந்து புதிய கண்டுபிடிப்பு இல்லை அப்படிங்கிறதுலாம் ஒரு விமர்சனமாக வைக்கப்படுது சார். இப்போ நிறைய அந்த மாதிரி சொல்கிறாங்க, ஜவுளியில் என்னென்னா ஏற்கனவே இருக்கிறது அப்படியே நம்ம பண்ணிட்டு இருக்கோம், புதுசாக கண்டுபிடிக்கிறதுக்கு அரசும் திட்டம் தீட்டுறது இல்லை, அதை பரவலாக அப்படியே விட்டுடுறாங்க, ஏற்கனவே இருக்கிறது தான் அப்படியே பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு இது வைக்கிறாங்க சார். இல்லை, குறிப்பாக மாநில அரசுகளை பொறுத்தவரை இப்போ டெக்ஸ்டைல் அப்படிங்கிறது வந்து ஏற்றுமதி அதிகம். நீங்கள் திருச்செங்கோடோ இல்லை திருப்பூரோ கரூரோ ஈரோடோ சேலமோ எங்கே எடுத்தாலும் டெக்ஸ்டைல் ஜவுளி பொருட்கள் ஏற்றுமதி அதிகம். ஆனால் வந்து அது வந்து ஒன்றிய அரசினுடைய சப்ஜெக்ட் ஆயிருந்தது. ஏற்றுமதிக்கும் மாநில அரசுக்கும் சம்மந்தமே இல்லை. ஸோ அது எல்லாமே வந்து அந்நிய செலாவணி சம்மந்தப்பட்டது. அப்போ வந்து ஒன்றிய அரசு தான் அதை வந்து அதற்கான திட்டங்கள், அதற்கான சலுகைகள், அதற்கான கொள்கைகள் வகுக்க வேண்டியது ஒன்றிய அரசு அப்படிங்கிற மாதிரி அதை அழுத்தம் கொடுத்தீங்களா சார்? அது சம்மந்தமாக பேசியிருக்கீங்களா? நான் வந்து இப்போ உங்களுக்கு அங்கே டெல்லிக்கு போய் அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்களெல்லாம் நேரடியாக சந்தித்து வந்திருக்கிறேன். இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று கேட்டிருக்கிறேன். இப்போதும் கூட மாநில அரசிலே அது ஒன்றிய அரசினுடைய சப்ஜெக்டாக இருந்தாலும் கூட நம்ம தான் அதனால் வாழ்கிறோம். ஸோ அப்போ வந்து நம்முடைய மக்களுக்கான வேலைவாய்ப்புகள் நம்ம தான் அனுபவிக்கிறோம். அப்போ அந்த தொழிலை வந்து அட்வான்ஸாக கொண்டு போகலன்னா இந்த தொழில் நம்ம கையை விட்டு பங்களாதேஷுக்கும் வியட்நாமுக்கும் கம்போடியாவுக்கும் போயிட்டு இருக்கு. நீங்கள் வந்து சூரத்தும் பாம்பே சொன்னீங்க, வேறு நாடுகளுக்கே அது போயிட்டுருக்கு. பல மாநிலங்களை சார்ந்த முதலமைச்சர்கள் கோயம்புத்தூருக்கு வந்து மீட்டிங் போட்டு நான் இந்த சலுகை தர்றேன், அந்த சலுகை தர்றேன், இங்கே வாங்க அப்படின்னு கூப்பிட்றாங்க. சலுகை தந்து அப்படிலாம் பெரிய அளவுக்கு யாரும் போகலை, கூப்பிட்டாங்களே ஒழிய. ஏன்னா வந்து அந்த இப்போ பீகார் கூப்பிட்றாங்க, பீகாரில் போய் தொழில் பண்ணுறதுங்கிறது நம்ம இங்கிருந்து யோசிச்சாவே தேவையா, அங்கேருந்து இங்கே வந்துட்டு இருக்காங்க நிறைய தேவையா அப்படின்னு தோணும். இல்லை, அங்கேருந்து வர்றவங்களும் அங்கேயே வச்சு வேலை வாங்குறது தான் நோக்கம். அந்த நோக்கம்தான். பட் இருக்கிற சூழ்நிலைகள் அமைதியாக தொழிலை பண்ண முடியுமா அப்படிங்கிற சந்தேகத்தில் யாரும் பெருசாக போகிறதில்ல. பட் அதிகமான பாதிப்புங்கிறது பங்களாதேஷ், வியட்நாம், கம்போடியா, சைனா கிடையாது. இங்கிருந்து யாரும் சைனாக்கு அதிகம் போகிறதில்ல. ஆனால் பங்களாதேஷுக்கு போகிறவங்க அதிகம், வியட்நாமுக்கு போகிறவங்க அதிகம். அப்போ இதையெல்லாம் தடுக்கணும்னு சொன்னால் இருக்கிற தொழிலுக்கு சலுகை கொடுத்து பிரயோஜனம் இல்லை. ஆராய்ச்சிகள் நடக்கணும், ரிசர்ச் நடக்கணும். அதுதான் நான் கேட்க வந்தேன். அந்த மாதிரி இப்போ புதிய கண்டுபிடிப்புகள் இல்லாமல் இருக்குது, அதை நம்ம வந்து கேட்டுட்ருக்கோம். இப்போ இன்றைக்கி வந்து கண்டுபிடிப்புங்கிறது என்ன ஆகுதுன்னா, இப்போ ஜவுளி எடுத்துட்டோம்னா அந்த தொழிலில் இருக்கிறவங்களே சர்வைவலுக்காக எதையாவது கண்டுபிடிக்கிறாங்க, அது நடக்குது. ஆனால் அரசனுடைய துணையோடு நடக்குதான்னு கேட்டால் அது இல்லை. அதை வந்து நம்ம கேட்டுட்ருக்கோம். எல்லாமே இருக்குது, டிபார்ட்மெண்ட் எல்லாம் கைடன்ஸ் எல்லாம் இருக்குது, ஸ்கில் டெவலப்மெண்ட் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் இன்னும் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கணும். அது அமைச்சர் புதுசாக வந்திருக்கிற இளைஞர்கள்லாம் அமைச்சராக வந்திருக்காங்க, அவங்களெலாம் பேசிகிட்டு இருக்கிறோம், நடக்கும்னு நினைக்கிறேன். நிச்சயமாக சார். மற்ற கவனத்தில் செலுத்துறதை விட கொங்கு பகுதிக்கு அதிகமாக வரக்கூடிய அரசுகள்லாம் கவனம் செலுத்துகிறாங்க சார். ஏன்னா இங்கேருந்து வரி பகிர்வுங்கிறது அதிகமாக போகுது. அந்தமாரி நீங்கள் குரல் எழுப்பியிருக்கீங்களா சார்? நான் வந்து கொங்கு மண்டலத்துக்காக கட்சி வச்சுருக்கிறேன். நான் கேட்கத்தானே செய்வேன். ஏன்னா அதிகமாக ஜிடிபி அங்கேருந்து தமிழ்நாட்டில் கேட்க தான் செய்வேன். ஆக்சுவலாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொங்கு மண்டலத்தில் எல்லாருமே உள்கட்டமைப்பு சரியாக வந்துருக்குங்களா? உள்கட்டமைப்பு வந்து கம்பேரிங் டு அதர் டிஸ்ட்ரிக்ஸ் கண்டிப்பாக கொங்கு மண்டலத்தில் நல்லா தான் இருக்குது. எல்லாமே நடந்துருச்சுன்னு சொல்ல வரல, பட் உட்கட்டமைப்பை பொறுத்தளவுக்கு மற்ற மாவட்டங்களை கம்பேர் பண்ணுறப்ப, ஏன்னா இங்கே தேவைப்படுது, எல்லா இடத்துலையும் தொழிற்சாலைகள் இருக்குது. அப்போ வந்து அதுக்கான ரோடு தேவைப்படுது. மக்கள் அதிகமாக வேறு மாநிலங்கள்லேருந்து வேறு தென் மாவட்டங்கள்லேருந்து நிறைய பேர் இங்கே வேலைக்காக வர்றாங்க. அப்போ வந்து அதுக்கான ஹாஸ்பிட்டல்கள் தேவைப்படுது. அப்போ எல்லாமே தானாகவே அது வந்துடும். அதனால் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுங்கிறது இந்த பகுதியில் அன்றைக்கி வந்துட்டு தான் இருக்குது, அப்படி தான் இருக்குது. இப்போ கொங்கு பகுதியில் பல காலமாக நேரிட்டு வந்த ஒரு கோரிக்கை என்ன வந்ததுன்னா, அந்த பிசிஆர் சட்ட எதிர்ப்பு போராட்டம் இருந்துகிட்டு இருந்தது. இப்போவும் அது உயிர்ப்போடு இருக்கா சார்? இல்லை, இப்போ ஆல்மோஸ்ட் அதில் அந்த ஒரு 95% மேலே குறைஞ்சிருச்சு.
இப்போ நாங்கள் வந்து கட்சி ஆரம்பித்த அந்த காலகட்டத்தில் அப்போல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. ஒரு 2007, 8, 9 அது மாதிரி காலகட்டத்திலலாம் கொஞ்சம் அதிகமாக இருந்தது கிராம பகுதிகளில். எப்படின்னு சொன்னால் இது வந்து ஒரு தனிப்பட்ட பகையை தீர்த்துக்கிறதுக்கு அதை வந்து பயன்படுத்தினாங்க. அதாவது வாளாக, அதாவது கேடயமாக கொடுக்கப்பட்ட அந்த பாதுகாப்பு வாளாக மாறிய காலம் உண்டு. ஆனால் இன்றைக்கி வந்து எல்லாம் படிச்சுட்டாங்க, விழிப்புணர்வு வந்துடுச்சு, அதுவே ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிருக்கு. அதே சமயத்தில் இப்போ பொய் வழக்கு போடுறத காவல்துறை விடுறதில்லை. காவல்துறை அதை ஸ்க்ரீன் பண்ணிடுறாங்க. அதனாலேயே அந்த இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு. இப்போ தனிப்பட்ட முறையில் 2 பேரும் தொழில் பண்ணுறவங்க இல்லை பக்கத்து காட்டுக்காரங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பழி தீர்த்துக்கிறதுக்கு இப்படி ஏதாவது பயன்படுத்தி பண்ணிடுவாங்க. அது மாதிரி விஷயங்கள் இப்போ குறைஞ்சிருக்கு. என்னை பொறுத்தளவுக்கு 95% பிசிஆர் பொய் வழக்குகள். மொத்தமாக இல்லைன்னு சொல்லலை நான். ஆனால் பொய் வழக்குகள் போடுவது குறைந்திருக்குது இப்போதைக்கு. இப்போ நீங்கள் சொன்னீங்க சார், படித்து எல்லாம் ஒரு மாதிரி விழிப்புணர்வாக வந்துட்டாங்க அந்த மாதிரி சொல்கிறீங்க. ஆனால் இன்னமும் தொடர்ந்து ஆணவ கொலைகள் அந்த பகுதியில் நடந்துட்டாங்க சார், கொங்கு பகுதியில் பார்க்கும்போது. இல்லை, நீங்கள் வந்து அதாவதுங்க ஏதாவது 1-2 இன்சிடெண்ட் வச்சு நீங்கள் பேசுகிறீங்க, புரியுது இல்லையா? இது வந்து விசாரணையில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறப்ப தான் அது எதனால் நடந்ததுன்னு தெரியும், புரியுதா? இப்போ வந்து ஒரு நடந்த உடனேயே அரசியல் கட்சிகள், சமூக ஆர்வலர்கள் களத்தில் குதிச்சிடுறாங்க. போலீஸ் குதிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாரும் குதிச்சிடுறாங்க. அவங்களுக்கு என்ன பாதையில் பயணிக்கிறாங்களோ அதை அட்வான்டேஜாக எடுத்துக்க கதையும் கட்டுறாங்க. போலீஸ் விசாரணையில் எத்தனை ப்ரூவ் ஆகிடுது அதுக்கான டேட்டா பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனால் இது வந்து இதுவெல்லாம் ஒரு அரசியலுக்காக ஒரு ஆர்வ கோளாறில் பேசப்படுகிற சொல்லக்கூடிய விஷயங்கள். அதனால் வந்து நம்ம வந்து அந்த பொய் வழக்கை எதுக்குறோம். உண்மையிலேயே அந்த வழக்கு இருந்தாலும் நம்ம அதை பாதுகாக்கிறது இல்லை. சார், நீங்கள் தொடர்ந்து இப்போ அந்த வள்ளிக்கும்மி கடந்த வாரத்தில் முதல்வர் கூட்டிகிட்டு போய் அந்த சான்றிதழ் கொடுத்து போன வருஷம் கிண்ண சாதனை இதெல்லாமே பண்ணியிருந்தீங்க. இப்போ அதை வந்து ஒரு சாதிய சடங்கோடு ஒப்பிடுறாங்க இல்லையா சார்? எதனால் சொல்கிறீங்க? அதை வந்து இல்லை, இந்த மக்கள் மட்டும்தான் பண்ணுவாங்க, இவங்க மட்டும்தான் ஆடுவாங்க. அப்படி யார் சொன்னாங்க? அதுக்கு தான் டேட்டா வச்சுருக்கீங்க? எல்லாருமே கலந்துக்கலாம். அதுக்கு தான் டேட்டா வச்சுருக்கீங்களா? ஏன்னா நாங்கள் நடத்துகிறோம், நாங்கள் எல்லா சமுதாயங்களுக்கு தான் பயிற்சி கொடுக்குறோம். இப்போ கிண்ண சாதனையில் எல்லா சமுதாயங்களும் இருக்காங்க. இப்போ முதலமைச்சர் வந்த நிகழ்ச்சியில் கூட எல்லா சமுதாயமும் இருக்காங்க. இது வந்து அதாவது திட்டம், அதாவது பாருங்க, ஒரு விஷயம் நல்லா நடந்ததுன்னா அதை வந்து குறையா சொல்றதுக்கு யாராவது 4 பேர் இருப்பாங்க. இப்போ நிகழ்ச்சியை குறையா சொல்ல முடியாது. ஏன்னா அவ்வளவு சிறப்பாக அது கின்னஸ் சாதனையும் அவ்வளவு சிறப்பாக நடந்திருக்கு. லண்டன்லேருந்து கின்னஸ் நிறுவனம் வந்து இதை வந்து அங்கீகாரப்படுத்தியிருக்காங்க, அதெல்லாம் நடந்திருக்கு, எதுவும் குறை சொல்ல முடியாது. அப்புறம் இப்படி ஏதாவது யாராவது சொல்கிறவங்க சொல்லலாம், ஆனால் அதுக்கான நிரூபிக்க முடியாது. ஓகே, இப்போ இந்த வள்ளிக்கும்மி இப்போ அதிகமாக இப்போ முன்னெடுத்துட்டு இருக்கிறக்கான நோக்கம் என்ன சார்? ஒருவேளை சமுதாய ஒற்றுமையா, பாரம்பரியம் எதுவுக்காக? அதிகமாக இப்போ இல்லை, இது வந்து 2009 நடக்கு. உங்களுக்குலாம் இப்போ தான் தெரியும். இல்லை, அப்போலேருந்து பார்த்துட்டு இருக்கோம் நம்ம. அதுவும் நம்ம கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் 2009 ஏன்னா இது வந்து கொங்கு மண்டலத்தினுடைய கிராமங்களில் இருந்த ஒரு பாரம்பரிய கலை. நீங்கள் வள்ளி முருகன் கதை இது. ஸோ முருகனை வாழ்த்தி பாடுகின்ற பாடல்கள் தான் அத்தனை பாடல்களும். இது வந்து இன்னைக்கு உருவானதல்ல, அத்தனை பாடல்களும் தொன்று தொட்டு இருக்கு. அது இடைப்பட்ட காலத்தில் விட்டுட்டாங்க. இடைப்பட்ட காலத்தில் வந்து கொங்கு மண்டலத்தில் பணம் சம்பாதிக்கிறதா வேலைன்னு நினச்சிட்டாங்க. ஏதாவது தொழிலை போடு, 2 நாள் தறியை போடு, ஒரு லாரியை வாங்கு, ஒரு ரிக்கை வாங்கு, சம்பாதி, இது மாதிரி ஆகிப்போச்சு. பாரம்பரியத்தை கை விட்டுட்டாங்க. நாங்கள் வந்து 2009 அது மட்டும் போதாது, நம்முடைய பண்பாட்டை நம்ம இழக்கக்கூடாது. அப்போ இந்த பாரம்பரியத்தை நம்ம கொண்டு வரணும் அப்படிங்கிறத நம்ம கொண்டு வந்தோம். ஏன்னா வந்து இதெல்லாம் விட்டுட்டு, இதெல்லாம் அந்த காலத்தில் கோயில்களில் ஆடப்பட்டது. இப்போ இதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் வந்து எந்த கோயில் திருவிழானாலும் என்ன பண்ணிட்டாங்க, சினிமாவோ அல்லது வந்து நாடக நடிகர் நடிகைகளையோ அதை கூட்டிகிட்டு வந்து அங்கே டான்ஸ் ப்ரோக்ராமு இது மாதிரி விஷயங்களை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ தான் நாங்கள் வந்து இதை டெவலப் பண்ணோன்னே இப்போ 100% சினிமா கலைஞர்களை அழைத்து வருவதை நிறுத்தி கொண்டார்கள். நீங்கள் எந்த கோயிலாக இருந்தாலும் அங்கே வள்ளிக்கும்மி இருக்கும், சலங்கை ஆட்டம் இருக்கும், காவடி ஆட்டம் இருக்கும், இது ஒயிலாட்டம் இருக்கும். அந்த இதில் எல்லா சமூகத்தையும் அனுமதிக்கிறோமா சார்? எல்லா சமுதாயமும் அப்படிதான். ஊரில் இருக்கிற எல்லா சமூகம், எல்லா ஊர்லேயும் எல்லா சமுதாயமும் பண்ணுறாங்க. இது வந்து அந்த இந்த திருவிழாக்கு மட்டும்தான் பண்ணுறாங்க, ஒரு சமுதாயத்தினுடைய திருவிழாக்கு மட்டும்தான் பண்ணுறாங்க அப்படிலாம் இல்லை. எல்லா சமுதாயமும் எல்லா சமுதாய திருவிழாவிலும் இதை செய்கிறார்கள். இது வந்து அந்த கொங்கு பகுதியினுடைய பாரம்பரிய கலை. அப்படி பிரிச்செல்லாம் பார்க்க முடியாது.
ஏன்னா இப்போ அந்த கொங்கு பகுதி பரம்பரை பகுதினா சார், இப்போ அந்த ஒரு கோயில் இருக்குது, அந்த கோயிலில் வந்து நம்ம பண்ணும்போது அனைத்து சமூகத்தை சார்ந்தவர்களும் அந்த இதில் வந்து பங்கெடுத்து பண்ணுறாங்களான்னு கேட்குறேன் சார். நான் ஏன்னா நீங்கள் தனித்தனி கோயிலாக சொல்கிறீங்களா, இல்லை அந்த ஒரு கோயில் ஈவெண்ட்டில் எல்லா கோயில் வந்துங்க, நீங்கள் சொல்கிறது குலதெய்வ கோயில். ஓகே. குலதெய்வ கோயில் எல்லா சமுதாயத்துக்கும் தனித்தனியாக இருக்குது. தனித்தனியாக இருக்குது. பொதுவான கோயில் எல்லா ஊர்லேயும் மாரியம்மன் கோயில் இருக்குது, ஈஸ்வரன் கோயில் இருக்குது. அங்கே எல்லா சமுதாயமும் இருப்பாங்க. அங்கே வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அரங்காவலர்லேயே பார்த்தீங்கன்னா எல்லா சமுதாயம் சார்ந்தவங்களும் இருப்பாங்க. அப்படிப்பட்ட கோயில்கள் தான் பெரிய கோயில்கள், பொதுவான கோயில்கள். ஓகே. அங்கே வந்து எல்லாத்தையுமே வந்து ஒன்று சேர்ந்து தான் அதை பண்ணுற மாதிரி இருக்கும். சரி, இப்போ தொடர்ந்து நம்ம மேலே வச்ச ஒரு விமர்சனம்னா இந்த ஆணவ படுகொலை இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு இருந்தது சார். இப்போ வந்து அதுக்கான ஒரு விழிப்புணர்வு நம்ம கொடுத்துட்ருக்கோமா அந்த பசங்களுக்கு? இப்போ எஜுகேஷனாகி வந்துட்டு இருக்காங்கன்னு நீங்கள் சொன்னீங்க. நீங்கள் அதாவதுங்க எப்படி வந்து நான் வந்து விழிப்புணர்வு வந்துருச்சு, படிச்சுட்டாங்க சொல்கிறனோ, இப்போ வந்து ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி அதான் 1-2 விஷயம் ஏதாவது நடக்கும். அதை வந்து காவல்துறை வந்து ஸ்ட்ரிக்டாக வந்து நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க. முழுசாக 100% நான் கேரண்டியாக கொடுத்துட முடியும். முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்கோம். அதெல்லாம் இன்றைக்கி வந்து குறைஞ்சிருக்கு. ஏதோ 1-2 இன்சிடென்ட் நடக்குதுன்னு சொன்னால் காவல்துறை கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க. இதான் பண்ண முடியும். கொங்கு பகுதியில் என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுது சார் இந்த கூட்டணி? ஏன்னா அதிமுக வலுவாக இருக்கிறது அங்கே தான் இருக்காங்க, பாஜகவும் ஒரு மாதிரி வலுவாங்க இருக்காங்க. இந்த கூட்டணி ஒரு வேளை 2026 தாக்கம் இல்லை, கூட்டணி அமைந்த விதம் ஒரு அவசரத்தில் அமைக்கப்பட்டது எல்லாத்துக்குமே தெரியுது. இபிஎஸ் அவர்கள் நிர்பந்தப்படுத்தப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற ஐயம் எல்லாத்துக்குமே இருக்குது. ஸோ அப்படி இருக்கிறப்ப அதிமுகவுடைய வாக்குகளே அங்கே கன்வே ஆகுமா? ஏன்னா வந்து தேர்தலுக்கு அப்புறம் அவங்க சொல்கிற மாதிரி அவங்க வெற்றி பெற்றாலும் இபிஎஸ் அவர்களை முதலமைச்சராக விடமாட்டார்கள். அது பிஜேபியினுடைய வரலாறு. பிஜேபி மற்ற மாநிலங்களிலே என்ன செய்கிறதோ அதைத்தான் இங்கும் செய்வார்கள். அப்போ வந்து அது அதிமுக காரர்களுக்கு தெரியாதா? இன்னும் வந்து தொகுதிகளே தனிப்பட்ட முறையில் அதிமுக வெற்றி பெறுகிற அளவிற்கு அவர்களுக்கு தொகுதி ஒதுக்கப்பட மாட்டார். பார்த்தா அப்படிதான் தெரியுது. அப்போ என்ன பண்ணுவீங்க நீங்கள்? அப்போ அவங்க என்ன வேணாலும் பண்ணலாம். பிஜேபி நாளைக்கு வந்து தேர்தலுக்கு அப்புறம் என்ன வேணாலும் பண்ணலாம். அப்போ அது ஒரு நிரந்தரமான ஆட்சியை கொடுப்பதற்கு அந்த கூட்டணிக்கு வாய்ப்பு கிடையாது. திமுக தலைமையை பொறுத்தவரை ஒரு நிரந்தரமான ஆட்சியை கொடுக்கக்கூடியது. இப்போ 5 வருஷம் இருந்திருக்கோம், எந்த சலசலப்பும் கிடையாது. யார் வேணாலும் எப்படி வேணாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம், தூண்டி பார்க்கலாம், பிடிச்சி இழுத்து பார்க்கலாம், என்ன பண்ணாலும். எல்லாருமே ஒரு மாதிரி மெடலோடு தான் இருக்கிறேன்னு சொல்கிறாங்களா சார்? திரு வேலுமுருகனாக இருக்கட்டும், திருமாவளவனாக இருக்கட்டும், நீங்கள் பக்கத்துலேருந்தே பார்த்துருக்கீங்க. அப்பாவு சொல்லக்கூடிய விஷயமா இருக்கட்டும், அவர் சில நேரங்களில் சட்டமன்றத்தில் அவர் எதிர்வினையாற்றுறதா இருக்கட்டும், இது எல்லாமே நீங்களும் கண்கூட பார்த்துட்டு இருக்கீங்க. அதான் அவர் தெளிவாக சொல்லிட்டாரு. உள்ளே நான் சண்டை போடுறது வேற, சபாநாயகர் கூட சண்டை போடுறது வேற, கூட்டணி வேற. அது தெளிவாக சொல்லிட்டாரு. விடுதலை சிறுத்தைகளும் அதுக்கான வாய்ப்புகள் இல்லைங்கிறத தெளிவுபடுத்திட்டாங்க. அப்போயே தெளிவுபடுத்திட்டாங்க. ஆனால் ஊடகங்களுக்கு ஒரு செய்தி வேணும் இல்லையா? அதுக்கு வேண்டி ஏதாவது பேசுகிறத வச்சு 2 வார்த்தைகளை வச்சு ஏதாவது பண்ணிட்டு இருப்பாங்க. பட் அதுக்கான வாய்ப்புகள் அங்கே இல்லை. அதனால் அது இன்டாக்டாக இருக்குது. அதனால் கொங்கு மண்டலத்தை பொறுத்தவரை ஒரு நிரந்தரமான ஆட்சிக்கு வாக்களிப்பவர்கள். ஏன்னா அப்போ தான் தொழில் நல்லாயிருக்கும், வியாபாரம் நல்லாயிருக்கும். அப்போ வந்து கொங்கு மண்டலத்தை பொறுத்தவரை அதை பார்த்து தான் வாக்களிப்பாங்க. ஸோ அதனால் இது மாதிரி இருக்கிற நேரத்தில் இபிஎஸ் அவர் சமூகம் சார்ந்து அப்படி வாக்களிக்க வாய்ப்பு இல்லையா சார்? இதுக்காக தான் வாய்ப்பு இருக்குமா? இல்லை, அதாவது இப்போ எப்படின்னா, நீங்கள் வந்து பிஜேபியில் அண்ணாமலை நீக்கிய விதம், ஒரு சிலர் அண்ணாமலைக்காக வந்திருக்கலாம். ஆனால் பாரதிய ஜனதா கட்சி ஒரு தேசிய கட்சி. காங்கிரஸாக இருந்தாலும் பாரதிய ஜனதா கட்சியாக இருந்தாலும் தேசிய கட்சிகள், அந்த கட்சிகளுடைய மாநில தலைவர்கள் தனிப்பட்ட செல்வாக்குள்ள தலைவர்களாக வளருவதை விரும்புவதில்லை. அண்ணாமலை அப்படிதான் விரும்பாம விட்டுட்டாங்க. அதுதான் காரணம். மற்றதெல்லாம் வந்து காக்கா உட்கார பணமலை விழுந்த மாதிரி. இபிஎஸ் கேட்டார், அதிமுக டிமாண்ட் வச்சாங்க, 3 வருஷம் ஆயிடுச்சு, நாங்கள் வந்து ப்ரொசீஜர் படி, இதெல்லாம் சும்மா. அண்ணாமலை கட்சியை முன்னிறுத்துவதை விட தன்னை அதிகமாக முன்னிறுத்தி கொண்டார். அந்த கட்சியினுடைய முக்கியமான தலைவர்களே அதைத்தான் உணர்ந்து அதை தலைமைக்கு சொன்னார்கள். ஆனால் பிஜேபிங்கிறது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஆர்எஸ்எஸ்ஸை பொறுத்தவரை பிரதமர் மோடி அவர்களை முன்னிறுத்துவதை கூட அவர்கள் விரும்பவில்லை என்று நாம் கேட்கின்றோம். அப்படி இருக்கிறப்ப இங்கே வந்து அண்ணாமலைக்காக வந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க ஏற்றுக்குவாங்களா? அது ஏற்றுக்க மாட்டாங்க. ஸோ இது மாதிரி வந்து அந்த முடிவுகள் வளர விட மாட்டாங்க. ஒரு தலைவர் தானாக வளர விட மாட்டாங்க.
ஸோ அப்படி தான் அந்த கட்சியினுடைய நிலைப்பாடு. அதை தான் அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. காங்கிரஸாக இருந்தாலும் பிஜேபியாக இருந்தாலும் அதை தான் செஞ்சுட்டு இருக்காங்க. தேசிய கட்சியினுடைய மாநில ஆமாம், அதில் மக்கள் மத்தியில் அது வேறு மாதிரி பார்க்கப்படும். அதனால தான் தேசிய கட்சிகள் மாநிலத்தில் தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு வளர்றதில்லை. வளராத காரணம் நிரந்தரமாக ஒரு தலைவர் இல்லை. இப்போ மாறி போச்சா, இவர் வந்து கொங்கு மண்டலத்தில் கொஞ்சம் அதிகமாக ஒர்க் பண்ணாருன்னு வச்சுக்கலாம். தமிழ்நாடு பூரா ஒர்க் பண்ணாலும் கொங்கு மண்டலத்தில் கொஞ்சம் அதிகமாக ஒர்க் பண்ணார். இருந்தாலும் சமூகம் சார்ந்த ஒரு வாக்குகள் வந்து வாங்கியிருந்து கொஞ்சம் கன்சால்டேட் பண்ணியிருப்பார், நான் இல்லைன்னு சொல்லலை. ஸோ அது என்ன ஆகும் இப்போ? ஸோ இப்போ வந்து திருநெல்வேலியை சார்ந்து தேவர் சமுதாயத்தை சார்ந்தவர் இப்போ வந்து தலைவராக இருக்கார். ஸோ அப்போ என்ன ஆகும்? அது ஆட்டோமேட்டிக்காக அப்போ 2021 தேர்தல் எப்படி நடந்ததோ, ஆனால் வந்து 21 தேர்தல் அளவுக்கு அந்த கூட்டணிக்கு யாரை சேர்த்தாலும் அந்த அளவுக்கு வலிமை அவர்களுக்கு கிடையாது. குறிப்பாக அதிமுகவுக்கு அந்த வலிமை இல்லை. அந்த பலவீனத்தை உணர்ந்துதான் அவர் கூட்டணி ஆட்சிக்கு ஒப்புக்கொண்டிருக்கிறார். தன்னுடைய பலவீனத்தை அவர் உணர்ந்திருக்கிறார். மக்கள் வந்து தமிழ்நாட்டை பொறுத்த அளவுக்கு இது வந்து ஒரு தன்மானம் உள்ள ஒரு மண், ஒரு சுயமரியாதை மண். அப்படிப்பட்ட மண்ணில் வந்து டெல்லியிலேருந்து ஒருத்தர் வந்து நம்ம நினைக்கிற ஒரு தலைவரை மிரட்டி பணிய வைக்கிறாங்கன்னா மக்கள் ஏற்றுக்குவாங்களா? அது ஏற்றுக்க மாட்டாங்க. அதெல்லாம் வரக்கூடிய தேர்தலில் அவங்களுக்கு நெகட்டிவ் ஓட்டுகளாக போகும். சார், விஜய் உங்களை கூட்டணி கலைச்சா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு? சம்பந்தம் இல்லாமல் நீங்கள் பேசலாம். அப்படி அதாவது வந்து பாருங்க, இது வந்து விஜய் அதாவது டிவிகேன்னு சொல்லக்கூடாது, வேல்முருகன் கோச்சுக்கு அப்புறம் தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை நீங்கள் சொல்லக்கூடிய நிலையில் அது இல்லை. புரியுதா? அது வந்து கூட்டணிக்கு கூப்பிடுவதற்கோ அல்லது மற்ற கட்சிகள் அவர்களோடு போய் சேர்வதற்கோ அதுக்கான வாய்ப்புகள் கள நிலவரம் அப்படி கிடையாது. ஒரு கட்சி வந்து கூட்டணி கட்சி ஒரு ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு 20% ஓட்டு இருக்கணும். எவ்வளோ சர்வேக்கள் சொல்கிறாங்களே சார், 20% மேலே இருக்காங்க அப்படின்னு அவங்களே சொல்கிறாங்க. அது நிரூபிக்கணும். அது யாரும் நம்ப மாட்டாங்க. சர்வே அவங்களே பண்ணி இப்போ நான் கூட சொல்லிக்கலாம், எனக்கு 25% இருக்குன்னு நம்பிக்கிறீங்களா? நான் வேணா ஒரு ஏஜென்சி விட்டு சர்வே பண்ணித்தரவா? இல்லை, பெரிய நிறுவனமான சி ஓட்டர்ஸே லாஸ்ட் இதில் வந்து இந்த நிறுவனம் வேணாலும் பண்ணட்டும். முதல் இடத்துல நீங்களே வந்து இன்னைக்கு வந்து ஒரு விஜயை வந்து ஈக்குவல் படுத்தி கூட்டணி கூப்பிட்டா போவீங்களான்னு கேட்குறீங்களானாவே இதுவே உங்களெல்லாம் ப்ரொஜெக்ட் பண்ணி அனுப்புகிறாங்களோன்னு தோணுது எனக்கு. ஓகே, இப்படி ஒரு கேள்வியை கேட்கணும் அப்படின்னு அனுப்புகிறாங்களோன்னு தோணும். ஏன்னா நீங்கள் வந்து இப்போ அதிமுக பிஜேபி இல்லை, அவர் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு சொன்னனால நான் கேட்குறேன் சார். ஒரு வேளை அவர் இப்போ நான் சொல்லலாம், என் தலைமையில் எல்லாம் வாங்க, எல்லாமே நீங்களே எடுத்துக்கங்க, முதலமைச்சரும் நீங்களே எடுத்துக்கங்க சொல்லலாமா? ஏன் சார் கட்டமைப்பு? அதாவது அவர் வந்துங்க வந்து கூப்பிட்ற ஆட்கள் அதுக்கு தகுந்த அந்த கெப்பாசிட்டியோடு இருக்கும். புரியல? அப்படி இல்லாமல் சும்மா சொல்கிறவங்க எது வேணாலும் சொல்லலாம். டைம் வேஸ்ட்டு. இல்லை, அவரை நம்பி எவ்வளோ பெரிய லட்சம் தொண்டர்கள் இருக்காங்களா சார்? ரசிகர்கள் இப்போ அவங்க உறுப்பினர்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 90 லட்சம் பேர் சேர்ந்துட்டதா அவர் சொல்கிறாங்க. அப்படி தான் பிஜேபி கூட சொன்னாங்க. 1 கோடின்ட்டு எவ்வளோ ஓட்டு வாங்கினாங்க? பிஜேபி சொல்லலையா? அங்கே 1 கோடி பேர் எங்களை வந்து மிஸ்டு கால் விட்டு மெம்பர் ஆகிட்டாங்க சொல்லலையா? என்னாச்சு? எல்லாரும் தான் சொல்லுவாங்க. அப்படி பார்த்தா எம்ஜிஆர் ஒரு காலத்தில் சொன்னார், எல்லாம் இதெல்லாம் டோட்டல் போட்டு பார்த்தா மொத்தம் அன்னைக்கே 10 கோடி வருதுன்ட்டார். அப்படிலாம் இல்லை. நிச்சயமாக சார். திரு யுவராஜ் சிறையிலேருந்து வெளியில் வந்தாங்க. அவருக்கு வந்து ஒரு மாதிரி நாயக பிம்பம் கட்டமைச்சு வெளியில் அழகாக போர்ட்ரேட் பண்ணாங்க. இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? அப்படிலாம் யாரும் வந்து அப்படிலாம் ஒன்றும் நினைக்கல. இது வந்து நீங்களாம் வந்து இந்த சோஷியல் மீடியா இந்த கேள்வி கேட்கறது மூலமாக நீங்கள் ஏதோ ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்கு விரும்புகிறீங்க. அப்படி அல்ல அது. புரியுதா? நாங்கள் வந்து களத்தில் பார்க்குறோம். அதெல்லாம் சிம்பிளாக நடந்த விஷயம். அவருடைய மகளுடைய ஃபங்க்ஷனுக்காக வந்தாலும் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணார், போனார். அவர் இவ்வளவுதான். அதில் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி அப்படியெல்லாம் ஒன்றும் அப்படியெல்லாம் இல்லை. அது மாதிரி விஷயமும் இல்லை. அது மாதிரி யாரும் அதை பார்க்கவும் இல்லை. நன்றி சார், தொடர்ந்து உரையிடுவோம். நன்றிங்க.